இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ADHD, அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர், கவன குறைபாடு மற்றும் மிகை செயல்பாட்டு கோளாறு. இந்த கண்டிஷன் வந்து குழந்தைகள் செயல்படுற முறையில் ஏற்படுற ஒரு மனநோய். தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 9% குழந்தைகளுக்கு இது இருக்குன்னு ஆராய்ச்சி சொல்லுது. இந்த ADHDங்கிற கண்டிஷனை நம்ம 12 வயசுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும். குறைஞ்சபட்சம் 6 மாத காலங்கள் சிம்டம்ஸ் இருக்கிறப்போ இதை நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். ஒன்றுக்கும் மேலான இடங்களில் இதை இந்த சிம்டம்ஸ் இருந்தால் தான் நம்ம ADHDன்னு சொல்ல முடியும். பள்ளி, வீடு, மற்ற ஆக்டிவிட்டீஸ் இது போன்ற இடங்களில். ஸோ இதில் இருக்கிற மெயினான 3 சிம்டம்ஸ் என்ன இருக்கும்னா, இன்அட்டென்டிவ்னஸ், அதாவது கவனக்குறைபாடு, அப்புறம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதாவது மிகையாக செயல்படுறது, அதுக்கப்புறம் இம்பல்சிவிட்டி, யோசிக்காமல் முடிவெடுக்கிறது. இந்த கவனக்குறைபாடு, அதாவது இன்அட்டென்டிவ்னஸ், எந்த விதத்துலலாம் சிம்டம்ஸாக நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்கிறப்போ அதில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது, ஒருத்தர் பேசுகிறப்போ அவங்களுக்கு கவனம் செலுத்தாமல் இருக்கிறது, ஹோம்ஒர்க்கை முடிக்காமல் இருக்கிறது, ஹோம்ஒர்க்கே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது, இல்லை ஹோம்ஒர்க்கை ரொம்ப கடகடன்னு பண்ணுறது, ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணாமல் ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கிறது, ஏதாவது சொன்னால் மறந்துடுறது, பொருட்களை மறந்து வச்சுட்டு வந்துடுறது, சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ். அதே இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதாவது மிகை செயல்பாடு, அது எப்படி இருக்கும்னா, ஒரு இடத்துல உட்காராமல் இருக்கிறது, ஒரு ஃபிட்ஜெட்டிங் பண்ணிகிட்டே இருக்கிறது, எங்கேயாவது தாவுறது, ரொம்ப சத்தமாக பேசுறது, ஒருத்தர் பேசுகிறப்போ வெயிட் பண்ணாமல் பேசுறது, கிளாஸில் ஆன்சரை கத்திட்டே இருக்கிறது, அந்த மாதிரியான சிம்டம்ஸ். இந்த ADHD அப்படிங்கிற கண்டிஷனை நம்ம ஏன் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணணும்? இது அடல்ட் ADHDயாக மாறாமல் இருக்கிறதுக்காக, ஒரு வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக, எந்த ஒரு ரிஸ்கான பிஹேவியரில் நம்ம ஈடுபடாமல் இருக்கிறதுக்காக, மற்றவங்கள்ட்ட ஒழுங்காக உறவாடுறதுக்காக, மற்றும் ஒழுங்காக யோசிக்கிறதுக்காக. இதை ட்ரீட் பண்ணுறப்போ நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணுறோம். மெடிசின்ஸில் 2 விதமான ட்ரக்ஸ் இருக்குது, ஸ்டிமுலன்ஸ் அண்ட் நான் ஸ்டிமுலன்ஸ். இந்த ஸ்டிமுலன்ஸுங்கிறது இந்த மூளையை மிகைப்படுத்தி செயல்படுற ஒரு குரூப் ஆஃப் ட்ரக். அதை கொடுக்கறதுக்கு பேஷண்ட்ஸ் ஆகட்டும், கன்சல்டன்ஸ் ஆகட்டும், 2 பேருக்குமே கொஞ்சம் தயக்கம் இருக்குது. ஆனால் ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, ஸ்டிமுலன்ஸ் ஆகிய அந்த குரூப் ஆஃப் ட்ரக்ஸை நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணுறப்போ ADHDயோட அவுட்கம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அகேன், ADHDயோட அவேர்னஸ் மற்றும் இந்த ட்ரக்ஸை ஒழுங்கான முறையில் யூஸ் பண்ணுறப்போ இந்த கண்டிஷனை நம்ம நல்லாவே மேனேஜ் பண்ணலாம்.